கொல்கத்தாவில் பெய்த கனமழையால் விமான நிலையத்தில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். விமான ஓடுதளத்தில் மழை வெள்ளம் தேங்கியதால் விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொல்கத்தாவில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் விமான நிலையத்தில் வெள்ளம் புகுந்ததால் விமான சேவையானது பாதிப்படைந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். யோகேஸ்வரன், விவரங்கள். மே மாதத்துல இந்தியாவுல அந்தமான் கடற்பகுதிகளில் தொடங்கி கேரளா அப்படியே படிப்படியா தென்மேற்கு பருவமழை அதிகரித்த போது தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதுமே பல மாநிலங்கள்ல மழைப்பொழிவு தீவிரமா இருந்ததை நம்ம பார்த்திருக்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது தென்மேற்கு பருவமழை படிப்படியாக விலகக்கூடிய காலம். இந்த காலத்திலையும் கூட குறிப்பிட்ட மாநிலங்கள்ல அதீத கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. மிக முக்கியமாக வட மாநிலங்கள்ல, மத்திய மாநிலங்கள்ல கனமழை என்பது சில நாட்களாக பெய்து வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவுல நேற்று நள்ளிரவுல தொடங்கி அதிகாலை வரைக்கும் மிக கனமழை என்பது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக கொல்கத்தாவினுடைய நகர பகுதிகளில் தொடங்கி பல பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில கொல்கத்தாவுல இருக்கக்கூடிய சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையத்துல மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை விமானத்துல பயணம் செய்திருக்கக்கூடிய பயணிகள் வீடியோவாக பதிவு செய்து அதனை வெளியிட்டிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சிகள் கூட விமானத்திற்கு வருவதற்காக அந்த பேருந்துகள்ல அழைத்து வரப்படக்கூடிய பயணிகள் வெள்ளத்துல நடந்து சென்று அந்த விமானத்துல ஏறக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. இது விமான நிலையத்திற்கு உள்ளே நிறுத்தப்பட்டிருக்கூடிய இடத்திற்கு அந்த பேருந்துல இருந்து இறங்கி உள்ளே செல்வதற்காக செல்லக்கூடிய வழியில வெள்ள நீர் எவ்வளவு தேங்கி இருக்கிறது அப்படின்ற காட்சிகளை விமானத்துல பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த வீடியோவாக பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது விமான நிலையத்திற்கு உள்ளே எவ்வளவு மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, அந்த மழை வெள்ளத்திற்கு நடுவே விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய காட்சிகளையும் விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய பயணிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட விமான நிலையத்துடைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக வெள்ள நீர் உள்ளே சூழ்ந்திருக்கிறது. இருப்பினும் விமான சேவை தரையிறக்கம் மற்றும் விமானம் புறப்படுதல் சில தாமதங்கள் இருந்தது. ஆனால் மழை வெள்ளத்தை முழுமையாக வெளியேற்றதற்கு பிறகு விமான நடவடிக்கை என்பது முழுமையாக சீரடையும் என்பதையும் சுபாஷ் சந்திர போஸ் பன்னாட்டு விமான நிலைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் மட்டுமின்றி கொல்கத்தாவுடைய முக்கியமான நகர பகுதிகளும் இதே போன்று மழை வெள்ளத்தால் சூழப்பட்டிருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.